ஒரு ரிசல்ட் வர வைக்கிறதுக்கு எத்தனையோ பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம வந்து இங்க பாருங்க, இந்த இரிட்டேஷன்னால அந்த பாசிபிலிட்டிஸ் கூட நம்ம கிட்ட ரொம்ப குறையா இருக்கு. இந்த பசங்க கிட்ட சண்டை சத்தமா பேசினாதான் அவங்க அடங்குவாங்க, சத்தமா பேசினாதான் அவங்க கேட்பாங்கன்ற ஆட்டிடியூட்ல இருந்து நம்ம வெளியில வரணும். நம்ம எப்படி பிரசன்ட் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட் சைட்ல இருந்து ரியாக்ஷன் வரும். ஸோ நீங்க நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு எப்படி சொன்னா முடியுமோ, எப்படி சொன்னா அவங்க கேட்பாங்களோ, அந்த சீரியஸ்னஸ் அவங்களுக்குள்ள கொண்டு வாங்க. 2வது, நீங்க சொல்ற சப்ஜெக்ட் இருக்கட்டும், இல்ல இந்த பிஹேவியரல் எத்திக்ஸ் பத்தி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது, அதோட இம்பார்ட்டன்ஸ் வாழ்க்கையில் அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் அன்றது நம்ம கொஞ்சம் விளக்கமா சொல்லிட்டு, அவங்க கூட அவங்களுக்கு சில எக்ஸசைசஸ், மென்டல் எக்ஸசைஸோ இல்லை ஏதாவது சைக்கலாஜிக்கல் எக்ஸசைசஸ் கொடுத்துட்டு அவங்க வேலை செய்ய மாதிரி, அவங்க யோசிக்கிற மாதிரி நீங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க நினைச்ச அந்த ரூட்டுக்கு கொண்டு வரலாம். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் மனசுல கூட சில ப்ரொவோகேட்டிவ், சில புது பாசிபிலிட்டிஸ், சில புது சிஸ்டம் ஆஃப் புது பிஹேவியர் கொண்டு வரலாம். வெறும் சத்தம் போட்டாதான் அடங்குவாங்கன்ற மென்டாலிட்டில இருந்து நம்ம முதல்ல வெளியில வரணும்.